தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட கேப்டன், வைஸ் கேப்டன் அப்புறம் ஜெர்சியை PKL சீசன் 12க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சொன்ன மாதிரி பவன் ஷெராவத்தை தான் கேப்டன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வைஸ் கேப்டனா அர்ஜுன் தேஷ்வாலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் என்னோட ஒப்பீனியன் சாகரா இருந்துச்சு. பட் தமிழ் தலைவாஸ் டீம் பவனை தான் கேப்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சி தான். தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சியை பார்த்தோன்னே எனக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சி தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா லிட்டரலாக அப்படியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீட்டாக சிம்பிளாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. பட் PKL சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சி இதை விட பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஜெர்சியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல ஒன்றும் அந்த மாதிரி இல்லாம சிம்பிளா நீட்டா பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ PKL சீசன் 11ஓட ஜெர்சி நல்லாவே இருந்துச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல, சிம்பிளா நீட்டா இருக்கு. அண்ட் இந்த தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.